இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் துணை நிற்பார் என அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வடச்சேரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை எதிர்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருப்பார் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியா பல மொழிகள் பேசக்கூடிய நாடு, ஏறக்குறைய 1068 மொழிகள் பேசக்கூடிய நாடு, இன்னும் உடுக்கின்ற மொழியால் பேசுகின்ற பேச்சால் நடையாள மொழியால் பாவனையில் அத்தனையும் மாறுபட்ட நாடு இந்திய நாடு. இருந்தாலும் இங்கு நாம் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் பல சமுதாயத்தை சேர்ந்தவர் இஸ்லாம் மார்க்கம் ஒட்டுமொத்த இருந்தாலும் இந்த இதில் சிறுபான்மை மக்கள் பல குணத்தில் வஞ்சிக்கப்படுகிறோம். இன்றைக்கு மதமாற்ற சட்டத்திற்கு அதே போல செய்யப்படுது குடியுரிமை சட்டத்துக்கு அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தவர் இங்கிருந்து கரை செய்வதற்கு ஆலோசனை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். நம்மை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் சமணர்களுக்கும் அதே போன்று புத்திஸ்டுகளுக்கும் உற்ற துணையாக இருப்பவர் திராவிட மலர் ஆட்சி நடக்கின்ற பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியார் அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா மறைந்து மறையாமல் வாழ்ந்துகின்ற முத்தமிழ் கலைஞர் இன்றைய நம்மை இந்த தினம் கண்ணிமை போல் காத்து வருகின்ற நம்முடைய தமிழக முதல்வர்